வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை மகாதேவி. வாங்க கதையை தொடரலாம். ரொம்ப வருத்தத்தோட மகாதேவி போட்டி அரங்கத்துக்கு மாலையோட போக, மகாதேவி மாலை போடுறதுக்காக தலையை குனிகிறார் கருணாகரன். ஆனா அவருக்கு மாலையை போடாம கீழே கிடக்கிற வாழை மகாதேவி எடுக்க, மக்களுக்கு மட்டும் இல்ல மன்னருக்கும் பயங்கர அதிர்ச்சி. என்ன இதுன்னு மன்னர் மகாதேவிய கேட்க, இவர் இணையற்ற வீரனா இருந்தா என்னையும் வென்று மாலை சூடட்டும்னு மகாதேவி சொல்ல, மக்கள் எல்லாரும் கருணாகரனுக்கு தான் மாலை சூட்டணும்னு மகாதேவியோட பேச்சுக்கு ஆட்சேபிக்கிறாங்க. அந்த சமயத்துல வல்லவனும் இளவரசனும் அங்க வராங்க. மன்னர் கண்டிப்பான குரல்ல, மகாதேவி, ஜெயித்தவனுக்கு நீ மாலையிடணும். இதுதான் இந்த போட்டியோட விதி. வால் முனையில தோற்றவளை தன்னோட வாழ்க்கை துணைவியாக்கிக்க எங்களோட வீரம் பழுதுபட்டது இல்லைன்னு மன்னர் சொல்லிக்கிட்டு இருக்க, சுந்தரன் வல்லவனை போட்டி மைதானத்துக்கிட்ட பிடிச்சு இழுத்துட்டு போறார். மகாதேவியும் கோபம் கொஞ்சமும் குறையாம, உங்களோட நாட்டோட வீரம் என்னைக்கோ செத்துடுச்சு. இந்த ஒருத்தரை தவிர உங்க நாட்டுல வீரர்களே இல்லாம இருக்கும் போது இவருடைய வீரத்துல எனக்கு நம்பிக்கை இல்லாம நான் போட்டியிடுறதுல என்ன தவறு இருக்குன்னு கேக்குறாங்க மகாதேவி. அப்ப ராஜேந்திர பூபதி மகாதேவிய பார்த்து, மகாதேவி பேசுறத யோசிச்சு பேசுறது கண்டிக்க, ஆனா மகாதேவி அவங்க பிடியில இருந்து பெறலாம, மன்னிக்கணும் மகாராஜா, உங்க வீரர்களுக்கு உள்ளம் இருக்கு ஆனா உறுதி இல்ல, திறமை இருக்கு துணிவு இல்ல, சொல்லி இருக்கு செயல் இல்லைன்னு சொல்றாங்க. இத சைட்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க சுந்தரனும் வல்லவனும். அப்ப சுந்தரன், ஏன் இல்ல, ஏதோ எங்க அன்னை சண்டை போட போறாருன்னு வல்லவனை தள்ளிவிட, அதுக்கு வல்லவன், என்ன சுந்தரான்னு மறுக்க, ஒரு பொம்பளை சண்டை போட போறா, வெக்கமா இல்ல, பெரிய வீரன்னு சுந்தரன் சொன்ன பிறகும் போட்டியில கலந்துக்க தயங்குறார் வல்லவன். உடனே சுந்தரன், அப்படின்னா மகாதேவி சொன்னது சரிதான், போய் சேலையை வாங்கி கட்டிக்கன்னு சொன்னதும், யாரு நானா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட மகாதேவி கையில இருந்த வாளை வாங்கிட்டு போட்டி அரங்கத்துக்கு போறார் வல்லவன். வல்லவன் போட்டிக்கு தயாராக மன்னர் மகாதேவி கிட்ட, மகாதேவி, இப்ப வல்லவனுக்கும் கருணாகரனுக்கும் போட்டி நடக்க போகுது. இதுதான் முடிவான போட்டி. இந்த போட்டியில யார் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெற்றவனுக்கு நீ மாலை சூட்டணும் முடிவா சொல்லிடுறார் மன்னர். வல்லவர் போட்டியிட போறார்னு சுந்தரன் அறிவிக்க, சந்தோஷத்தோட மகாதேவி அவங்க இருக்கைக்கு சுந்தரனோட போயிடுறாங்க. அந்த சுழலும் சிலையோட கழுத்துல திரும்ப மாலை போடப்பட்டு சிலையை சுத்தி விடுறாங்க. மணி அடிக்க போட்டி தொடங்குது. வல்லவனுக்கும் கருணாகரனுக்கும் பயங்கரமா போட்டி நடக்குது. போட்டியில வல்லவன் வெற்றி பெற சுழலு சிலையோட கழுத்துல இருக்கிற மாலையை எடுக்கிறார் வல்லவன். மகாதேவி கிட்ட, மகாதேவி போ, வெற்றி பெற்ற வல்லவனுக்கு மாலையை சூட்டுன்னு மன்னர் சொல்ல, அதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மகாதேவி ரொம்ப சந்தோஷமா கீழே போறாங்க. தோத்ததுல மனசுல கோபம் இருந்தாலும் அதை காட்டிக்காம வல்லவனை தட்டி கொடுக்கிறார் கருணாகரன். மகாதேவி வல்லவனுக்கு மாலையிட, வல்லவன் மகாதேவிக்கு மாலையிட, மகாதேவியோட காதல் ஒரு வழியா கைகூட்டிடுது. தோத்த கடுப்புல கருணாகரன் கூண்டல் அடைப்பட்ட புலி மாதிரி குறுக்கும் நெடுக்குமா நடை போடுறார். அவரோட மனசாட்சியே அவரை பார்த்து எள்ளி நகையாடுது. வீராதி வீரனே, வாய் வீச்சுக்காரனே, அடைந்தால் மகாதேவி, இல்லையேல் மரணதேவின்னு சொன்னியே, எங்க மகாதேவி? பைத்தியக்காரா, அவ வேறொருத்தனுக்கு சொந்தமாகிட்டா, இம்மரணதேவியை நாடி போன்னு மனசாட்சி இன்சல்ட் பண்ண, அதை கேட்டுட்டு கருணாகரன், அப்படி செய்ய நான் ஒன்னும் கோலை இல்ல, அவளை எப்படியும் எனக்கு சொந்தமாக்கியே தீருவேன்னு சூளுரைக்கிறார். அதுக்கு மனசாட்சி, அது உன்னால முடியாதுன்னு சொல்ல, என்னால முடியும்னு அவர் தீர்மானமா சொல்ல, பார்க்கலாம் அந்த முடிவுன்னு சொல்லி மனசாட்சி அவரை பார்த்து கெக்களி கொட்டி சிரிக்குது. அந்த ஏளன சிரிப்பு அவரோட காதுல ஒலிக்க, அவரோட சேவகனான மாரியப்பனை கூப்பிடுறார் கருணாகரன். அவர்கிட்ட ஒரு வேலையை கொடுக்க அதை முதல்ல செய்ய மறுக்கிறார் மாரியப்பன். இந்த வேலையை மட்டும் நீ முடிச்சிட்டீன்னா காலம் எல்லாம் என்னோட பதவியை நீ ஏன் வைக்கலாம்னு சொல்ல, மாரியப்பனுக்கும் ஆசை வந்துடுச்சு. பதவி ஆசை யாருக்குத்தான் இல்ல, சொல்லுங்க என்ன வேலைன்னு மாரியப்பன் கேட்க, கருணாகரன் அவர்கிட்ட தன்னோட பிளான சொல்றார். பிளான் ஒன்னும் பெருசு இல்லைங்க, மகாதேவிய தூக்கிட்டு வர்றதான் பிளான். கருணாகரனோட பிளானுக்கு ஏத்த மாதிரி மகாதேவி, மங்கம்மா, சுந்தரன் 3 பேரும் நைட்ல நந்தவனத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. மங்கம்மா மகாதேவி கிட்ட, அக்கா, உங்க கூட பழக ஆரம்பிச்சதுல இருந்து உங்க மேல எனக்கு மாறாத பாசம் ஏற்பட்டுடுச்சு. எங்க என்ன பிரிஞ்சு உங்க நாட்டுக்கு போயிடுவீங்களோன்னு ஏங்குனேன்னு மங்கம்மா சந்தோஷத்தோட சொல்ல, அதுக்கு சுந்தரன், இனிமே எப்படி போக முடியும், அண்ணனை கட்டிக்கிட்டா இங்கதானே இருக்கணும்னு சுந்தரன் சொல்ல, அதுக்கு மங்கம்மா, இவ உன்னோட அண்ணனையும் கூட்டிக்கிட்டு அவளோட நாட்டுக்கு போறாளான்னு மங்கம்மா விளையாட்டா சொல்ல, அத உண்மைன்னு நம்பிட்ட சுந்தரன், போயிடுவாளா, அப்படின்னா இப்பவே போய் இவளை கட்டிக்க வேணான்னு அண்ணன் கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வல்லவனை பார்க்க சுந்தரன் கிளம்ப, பின்னாடியே மங்கம்மா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டான்னு கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடி போறாங்க. அப்போ கருணாகரனோட உத்தரவுப்படி மகாதேவியை கடத்திட்டு போக மாரியப்பன் அனுப்பின ஆட்கள் அங்க காத்திருக்க, அங்க இருந்த பெண்கள்ல ஒருத்தைய மூட்டையா கட்டி தூக்கிட்டு வந்துடுறாங்க. கருணாகரன் முன்னாடி அந்த மூட்டையை நிக்க வச்சுட்டு மாரியப்பன் சந்தோஷமா சிரிக்க, தான் நினைச்சது நடந்துடுச்சுங்கிற சந்தோஷத்துல கருணாகரனும் சிரிக்கிறார். கருணாகரனோட பிளான் அழிச்சிடுச்சா? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதியை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.